தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மக்களுக்காக தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் 21 அரசு விடுமுறை அளிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் வருகின்ற திங்கட்கிழமை அக்டோபர் 20 தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அரசு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு மறுநாளும் அரசு விடுமுறை அளித்தால் நன்றாக இருக்கும், ஊருக்கு சென்று வர அது பயன்படும் என்று அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல் பருவ தேர்வு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு தீபாவளிக்கு மறுநாள் அக்டோபர் 21 அரசு விடுமுறை அளிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வருகின்ற 21 செவ்வாய்க்கிழமை அன்று புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு நாள் மட்டும் அரசு விடுமுறை அளிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற நவம்பர் மாதம் 15 சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் சாலையில் ரெஸ்ட்ரூம் பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளூர் சாலையில் மணிமேகலை பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ரெஸ்ட்ரூம் பார் திறப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதனை அறிந்த ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று புதிதாக அமைந்துள்ள ரெஸ்ட்ரூம் பாரின் எதிர்ப்புறத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மக்களுடன் இணைந்து ஆதரவாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி இந்திரா காந்தி சிலை பகுதியில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகரப்பகுதி, கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி போலீசாருக்கு டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் வடக்கு எஸ்பி ரகுநாயகம், ரெட்டியார்பாளையம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அதிரடிப்படை போலீசார் நேற்று இரவு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்குமாறு அறிவுறுத்தினர். சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்படும் வாகனங்களை ஒழுங்குபடுத்தினர். பட்டாசு கடைகளில் பாதுகாப்புடன் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் பகுதி மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர், குமரன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி.பி. சிவக்கொழுந்து வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வெளியில் இருந்து வழங்கப்படும் தீபாவளி பரிசு பொருட்களை போலீசார், தீயணைப்பு துறையினர் வாங்கக்கூடாது என டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் வெளியிட்டுள்ள உத்தரவில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொழிலதிபர்கள், வணிக நிறுவனங்கள், அரசியல் கட்சியினர், பிரமுகர்களிடமிருந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையில் பணி செய்பவர்கள் தீபாவளி பரிசு பொருட்களை வாங்கி வருவதாக ஒவ்வொரு ஆண்டும் புகார்கள் வருகின்றன. கட்டாயப்படுத்தி பரிசு பொருட்களை வாங்கி வருவதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் டிஜிபி ஷாலினி சிங் ஆலோசனை நடத்தினார். இது குறித்து அந்தந்த சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் தெரிவிக்கும்படி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். பரிசு பொருட்கள் வாங்குவதை தடுக்கும் விதமாக ரகசிய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி நகரப்பகுதியில் ஏற்பட்ட வாகன நெரிசலில் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. கடலூர் சாலை, முதலியார்பேட்டை ரயில்வே மேம்பாலம் பணி நடைபெற்று வருவதால் அந்த வழி மூடப்பட்டுள்ளது. அதனால் உப்பளம் மற்றும் மரப்பாலம் 100 அடி சாலையில் போக்குவரத்து நெரிசலில் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க நகர பகுதிக்கு செல்கின்றனர். காமராஜர் சாலை, அண்ணா சாலை, காந்தி வீதி ஆகிய சாலைகளை கடந்து செல்வதற்குள் மக்கள் படாத பாடுபட்டு வருகின்றனர். ராஜீவ் இந்திரா சிக்னல்களில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கின்றன. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் ஒரே வழியில் சென்று இந்திரா சிக்னல் சந்திப்பில் பிரிந்து செல்வதால் மறைமலை அடிகள் சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். தீபாவளி பண்டிகையை கொண்டாட வெளியூருக்கு செல்லும் பொதுமக்கள் பேருந்து கிடைக்காமல் நேற்று மாலை புதிய பேருந்து நிலையத்தில் வெகு நேரம் காத்திருந்து பயணம் செய்தனர். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகை வரை கூடுதல் போலீசாரை நியமித்து போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் 175 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மீதமுள்ள பணியிடங்களை மட்டும் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வில்லியனூர் திட்ட அலுவலகம் 1 எதிரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் திட்டம் ஒன்றின் தலைவர் சுமதி தலைமை தாங்கினார். சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் சிவஞானம், அங்கன்வாடி சங்க செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அமைப்பு செயலாளர் லலிதா நன்றி கூறினார். செயலவை உறுப்பினர் வெற்றிவேல், செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் பரிசு தொகையை மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வழங்கினார். தீபாவளி என்றாலே பொதுமக்களுக்கு பட்டாசும் புத்தாடையும் தான் ஞாபகத்திற்கு வரும். அப்படிப்பட்ட தீபாவளி திருநாளில் அனைவரும் தீபாவளியை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நினைக்கும் தருவாயில் பாசிக் ஊழியர்களுக்கு மட்டும் இடியாய் வந்து விழுந்தது பாசிக் மூடப்படும் எனும் செய்தி. இந்த செய்தியை கேட்ட தருவாயில் இருந்தே 2 வருடமாக சம்பளம் போடாமல் கடும் துயரத்தில் இருந்த பாசிக் ஊழியர்களுக்கு இது மேலும் ஒரு பேர் இடியாய் வந்ததை யாரும் மறக்க முடியாதது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக்கை மூட அரசு அறிவிப்பு வெளியிட்டு வரும் டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த தருணத்தில் பாசிக் ஊழியர்கள் அனைவரும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் வில்லியம் ஸ்ரீகன் ஜான்குமாரை தொடர்பு கொண்டனர். பின்பு அவர் தொலைபேசி மூலம் ஜோ சார்லஸ் மார்டினை தொடர்பு கொண்ட பின் உடனடியாக அவர்களுக்கு ஏதேனும் தீபாவளிக்கான பொருட்களை நாம் தர வேண்டும் என்று ஜோ சார்லஸ் மார்டின் கூறினார். ராமன் திருமண நிலையத்தில் பாசிக் ஊழியர்கள் மற்றும் பதவி நிறைவு ஆன ஊழியர்கள் அனைவருக்கும் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் பட்டாசு 5 கிலோ அரிசி, 3 கிலோ சர்க்கரை மற்றும் 200 ரூபாய் காசோலை மற்றும் மன்றத்தின் சார்பாக சுமார் 350 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு சம்பளம் இல்லாத நிலையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்ததாகவும் சார்லஸ் மார்டின் தயவால் இந்த தீபாவளிக்கு சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கிய சார்லஸ் மார்டினுக்கு நன்றி என ஊழியர்கள் தெரிவித்தனர். மேலும் அரசு சார்பில் எந்த ஒரு தீபாவளி பரிசும் வழங்கப்படாத நிலையில் முதல் ஆளாக தங்களுக்கு சார்லஸ் உதவி செய்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவருக்கு மட்டும்தான் என தெரிவித்தனர். பொதுமக்களும் பொருட்களை வாங்கிய பின் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை வெகுவாக வாழ்த்தினர். மேலும் அவருக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறினர். இதனை கொடுத்த பின் மக்கள் மன்ற தலைவர் கூறுகையில், வறுமை நமது தேசிய வியாதி, அந்த தேசிய வியாதியை ஒழிக்க நாமெல்லாம் ஒன்றிணைவோம். இனிவரும் காலங்களில் நம்மால் எந்த அளவு மக்கள் பணி செய்ய முடியுமோ அந்த அளவு மக்கள் பணி செய்வோம் என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், இந்த தீபாவளி பாசிக் ஊழியர்களுக்கு கஷ்டமான தீபாவளி, ஆனால் வரும் காலங்களில் இது எல்லாம் மாறும் என்று நம்புவோம் என்று கூறினார். கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதியில் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சியானது சுரேஷ் கண்ணா ஏற்பாட்டில் ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்பு வழங்கி சுரேஷ் கண்ணா தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர்,
ஆனந்த் மாநில மாவட்ட அணி பிரிவு தொகுதி மற்றும் பூத் நிர்வாகிகள் சுரேஷ் கண்ணாவிற்கு பொன்னாடி போட்டி தீபாவளி வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவை சேர்த்து 13 நாடுகளை சைக்கிள் மூலமாக கடந்து வந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த உலகம் சுற்றும் வாலிபர் 3 மாதத்தில் 10,000 கிலோமீட்டரை கடந்து பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இனோ சூரன் பாரிஸ் நகரில் இருந்து சைக்கிளில் புதுச்சேரி வந்துள்ளார். தனது பெற்றோரின் ஊரான இலங்கையின் ஜாப்னாவிற்கு இவர் சைக்கிளில் செல்லும் பயணத்தை துவக்கினார். 3 மாதங்களாய் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்துள்ளார். ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை பார்க்க வேண்டும், அங்கு பின்பற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மெதுவாக சைக்கிளில் சென்றால்தான் முடியும் என்ற நம்பிக்கையில் இவர் பயணத்தை மேற்கொள்கிறார். நாள் ஒன்றுக்கு 50 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்ததாகவும் அங்கு பழகும் மக்கள் அன்புடன் வீடுகளில் தங்க வைத்து உபசரித்து அனுப்பியதாகவும் இனோசூரன் தெரிவித்தார். தனியாளாக செல்வது ஆபத்து என பலர் கூறினாலும் மக்களோடு மக்களாய் இருந்து வருவதாகவும் இந்தியாவுடன் சேர்த்து 13 நாடுகளை கடந்து வந்ததாகவும் போருக்கு பிறகு இலங்கையில் மக்கள் நல்ல நிலைக்கு வந்துவிட்டனர், இதனால் நாட்டையும் பெற்றோரையும் பார்க்கும் ஆர்வத்தில் இலங்கை செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். பட்டாசு விபத்தால் கண்களில் பாதிப்பு, கருவெளியில் காயம் ஏற்பட்டால் வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி வரை வாசன் கண் மருத்துவமனை சார்பில் 15 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச சிகிச்சை அளித்து அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. வாசன் கண் மருத்துவமனை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கருவெளி சிறப்பு மருத்துவர் முகமது இப்ராஹிம் ஆசிக் பேசுகையில், மாணவர்களாகிய நீங்கள் அதிக அபாயத்தன்மை இல்லாத பட்டாசுகளை பயன்படுத்த வேண்டும், அதிக ஒளி மற்றும் ஒளி ஏற்படுத்தும் பட்டாசு வகைகளை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கண் மற்றும் காது பிரச்சனை ஏற்படும். பெற்றோர்கள் அதிக பண செலவு செய்து தங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியான தீபாவளியாக கொண்டாடுவதற்காக நிறைய பட்டாசுகளை வாங்கி தருகின்றனர். அதனுடன் பட்டாசு வெடிப்பதற்கு நீண்ட வத்தி வாங்கி தரவும், மேலும் பட்டாசு வெடிப்பதனால் கண்கள் பாதிப்படையாமல் இருக்க கண் கண்ணாடி அவசியம் வாங்கி கொடுங்கள். 50 ரூபாய்க்கெல்லாம் பிளைன் கண்ணாடிகள் கிடைக்கின்றன. இந்த 50 ரூபாய் கண்ணாடிகள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளின் கண் மற்றும் கருவெளிகளை பாதுகாக்கும். பட்டாசுகள் வெடிப்பதனால் அதிக அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது. ஆகையால் மாணவ மாணவிகள் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வீட்டுக்குள் வைத்து வெடிப்பதையும் பால்கனியில் வைத்து வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். பெட்ரோல் பங்க், மருத்துவமனை, பிறந்த குழந்தைகள் மற்றும் வயதானோர் உள்ள வீடுகள், பள்ளிக்கூடங்கள், கோவில்கள், பேருந்து நிறுத்தங்கள், டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் மின் வயர்கள் போன்ற இடங்களுக்கு அருகே நின்று பட்டாசு வெடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். தீக்காயங்களுக்குரிய முதலுதவி சிகிச்சைகள், தீக்காயம் ஏற்பட்டால் உடனடியாக தூய நீரை ஊற்ற வேண்டும். தீப்புண்ணில் ஒட்டியுள்ள ஆடைகளை அகற்றக்கூடாது. அப்படி செய்தால் துணியோடு தோலும் சேர்ந்தே வரும். தீக்காயத்தை அழுத்தி துடைக்கக்கூடாது. தீப்புண்ணில் எண்ணெய், ஆயில்மெண்ட், இங்க், இட்லி மாவு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. ஆடையில் தீப்பற்றி கொண்டால் ஓடக்கூடாது, அது தீயின் வேகத்தை அதிகப்படுத்தும். எனவே தரையில் படுத்து உருள வேண்டும். தீப்புண் பட்ட இடத்தை மெல்லிய பருத்தி துணி கொண்டு மூடி உடனடியாக மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். எனினும் பொருட்கள் மீது தீப்பிடித்திருந்தால் தண்ணீர் மற்றும் மணல் கொண்டு அணைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றார். இச்சந்திப்பின் போது மருத்துவர் விர்லானி ஆனந்த் யாதவ் மற்றும் டாக்டர் மேரி ஸ்டீஃபன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பட்டாசு விபத்தால் கண்களில் பாதிப்பு, கருவெளியில் காயம் ஏற்பட்டால் வருகின்ற அக்டோபர் 25ஆம் தேதி வரை வாசன் கண் மருத்துவமனை சார்பில் 15 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது என்று கூறினார். பொய் புகார் அளிக்க ஒத்துழைக்காததால் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட ஆரோக்கியதாஸ் டிஜிபிக்கு புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு செல்லியம்மன் நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் புதுச்சேரி காவல்துறையின் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ள புகார் மனுவில் கடந்த 14ஆம் தேதி எனது அண்ணன் மகள் நிர்மலா மேரி, அவரின் தாயார் சகாய ஜோஸ்பின் மற்றும் கணவர் வெங்கடேசன் ஆகிய மூவரும் எனது வீட்டிற்கு வந்து 2 மாதத்திற்கு முன்பு நான் ஆட்டோவில் பேசிய வீடியோவை காட்டி சாசன் கம்பெனியில் எனக்கு வேலையை நிரந்தரம் செய்ய குமார் தவறாக பேசியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி கேட்டனர். அப்போது நான் அந்த வீடியோ எப்போதோ பேசியது, அதை ஏன் இப்போது வைத்து கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அண்ணன் மகள் நிர்மலா மேரி, கம்பெனியில் குமார் மீது புகார் கொடுக்க சொல்கிறார்கள், இல்லை என்றால் கம்பெனியில் வேலையிலிருந்து நீக்குவதாக சொல்கிறார்கள் என்று தெரிவித்தார். உடன் நான் அதையெல்லாம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டேன். அன்றைய தினம் இரவு தூங்கிக் கொண்டிருந்த என்னை காலாப்பட்டு ஏஎஸ்ஐ நாகராஜன் மற்றும் 2 போலீசார் மற்றும் மகள் நிர்மலா மேரி ஆகியோர் வந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்.
அங்கு குமார் மீது புகார் கொடுக்க சொல்லி கேட்டனர். அப்போது நான் அவர்கள் போட்டு காண்பித்த வீடியோவை பார்த்து, இது பழைய வீடியோ, நான் எனது நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த வீடியோ, வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்டது என்று கூறி அதை வைத்துக் கொண்டு குமார் மீது புகார் கொடுக்க நான் மறுத்துவிட்டேன். அப்போது ஏஎஸ்ஐ நாகராஜன், நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார். மறுநாள் ஜெயா தியேட்டர் அருகில் ஆட்டோவில் உட்கார்ந்திருந்த பொழுது உதவி ஆய்வாளர் குமார் என்னை காவல் நிலையம் வருமாறு அழைத்தார். மீண்டும் ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நான் சொல்கிறேன் என்று கூறி காவல் நிலையம் அழைத்து சென்றார். அங்கு அமர வைத்து எனது கைரேகை, போட்டோ ஆகியவற்றை எடுத்து புத்தகத்தில் கையெழுத்து வாங்கினார். எதற்கு என்று கேட்டபோது உன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது என்று கூறினார். அப்போது காவல் நிலையத்தில் இருந்த மக்கள் நல சங்க தலைவர் குமார் மற்றும் என் மீது வழக்கு போட்டதாக காவல் நிலையத்தில் அமர வைத்தனர். அதன் பிறகு என்னையும் குமாரையும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்து பிறகு எங்களை நீதிமன்றம் அழைத்து சென்றனர். நான் அவர்கள் சொன்னபடி புகார் கொடுக்காத காரணத்தினால் மறுநாள் என் மீது நான் பேசி வெளியான பழைய வீடியோவை ஆதாரமாக வைத்து என் மீது வழக்கு பதிவு செய்து எனக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்து விட்டனர். இதனால் எனக்கு மிகுந்த அவமானமாக உள்ளது. என் மீது தவறு இருந்தால் நான் பேசிய வீடியோவில் உள்ள செய்தி உண்மையானது, அதில் கூறிய தகவல்கள் உண்மையானது. நான் பொய் புகாருக்கு ஒத்துழைக்காததால் முரண்பாடாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரவு என்னிடம் விசாரணை செய்தது காவல் நிலைய சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. நான் தவறு செய்திருந்தால் அன்று இரவே கைது செய்திருக்கலாம். என்னை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் வந்து மீண்டும் காவல் நிலையம் அழைத்து என் மீது வழக்கு போட்டது நியாயமா? எனவே எனக்கு நீதி வழங்க வேண்டும். தங்களிடம் நீதி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக நான் ஏதேனும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டால் அதற்கு ஏஎஸ்ஐ நாகராஜன் மற்றும் எஸ்ஐ குமார் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் என அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 16ஆம் தேதி நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வீட்டிற்கு வந்த மக்கள் நல சங்க தலைவர் குமாரை வழிமறித்து தாக்கும் வீடியோ உள்ளூர் வாட்ஸ்அப்பில் வலம் வந்து காலாப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் நல சங்க தலைவர் குமார் அளித்த புகாரின் பேரில் தாக்கிய பெரிய காலாப்பட்டைச் சேர்ந்த செந்தில் என்ற வாழுமுனி என்பவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு போலீசார் வாழ்முனியை வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழ் மாமணி கலைமாமணி விருதாளர்கள் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூத்த அறிஞர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தமிழ் மாமணி கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் தமிழில் சிறந்த மூத்த அறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புலவர்கள் துரைமாலியன், வேல்முருகன், ராமஜெயம், பூங்குடி பராங்குசம், அசோகா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல தமிழ் அறிஞர்களுக்கு கேடயம் வழங்கி பொன்னாடி போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழையால் குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரண உதவியாக தார்பாய்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தனது சொந்த செலவில் வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, ராஜி, ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சாரதி நகர் மெயின் ரோடு மற்றும் சாரதி நகர் 1வது, 2வது, 4வது வீதி போன்ற வீதிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 35,66,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமியால் துவக்கி வைக்கப்பட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி, விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் முன்னாள் கவுன்சிலரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான சக்திவேல் பிறந்தநாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஹோம் ஆதரவற்றோர் இல்லத்தில் காக்கிந்தோப்பு முன்னாள் கிளை கழக செயலாளர் மறைந்த வீரப்பன் மகள் சரண்யா, விநாயகம் ஆகியோர் ஏற்பாட்டில் அங்குள்ள ஆதரவற்றோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சீதாராமன், மாநில கழக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் R.K. கலிவரதன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தியாகராஜன், கழக மாநில மீனவர் அணி தலைவர் ரமேஷ், தொகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் அரசு, அரியமுகம் கிளை கழக செயலாளர்கள் லட்சுமி நாராயணன், ஃபாரூக் என்கின்ற ஆறுமுகம், கந்தன், சரவணன், அருணா, தேங்காய் திட்ட கழக முன்னோடி முருகன் மற்றும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாக செயலாளர் சமாரவேல், HR பிரகாஷ், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் M.R. பரசுராமன் ஆகியோர் பங்கு பெற்றனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சபாநாயகர் செல்வம் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு பட்டாசு, இனிப்புகள் மற்றும் எவர் சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட பொருட்களை புறநாங்குப்பம் அங்காளம்மன் ஆலயத்தில் படையில் இட்டு பொதுமக்களுக்கு வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் தானம்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ஞானசேகர், பழனி, NR காங்கிரஸ் நிர்வாகி திருமால் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.